இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையல்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பன்னீர் கிரேவிங்க. பன்னீர் கிரேவி ரிச்சா இருக்கணும் ஆனா குவிக்கா செய்யணுமா, இந்த ரெசிபி உங்களுக்கு தான். வானலியில 2 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு மீடியம் ஹீட்ல பன்னீர் துண்டுகளை லைட்டா ப்ரௌனா வதக்கி எடுத்து வச்சுடுங்க. அதே வானலியில 1 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, வெட்டி வச்ச 6 பல் பூண்டு, பச்சை மிளகாய், வெட்டி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்குங்க. இப்போ பிரியாணி இலை எடுத்துடலாங்க. வெங்காயம் லைட்டா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் கோதுமை மாவு, ஆமாங்க கரெக்டா தான் சொல்றேன், கோதுமை மாவு சேர்த்து வதக்குங்க. வதங்கின பிறகு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க விடுங்க. வதக்கி வச்ச பன்னீர் துண்டுகளை இப்போ சேர்த்துடுங்க. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் கொத்தமல்லி தழை தூவிடுங்க. அவ்வளவுதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி. நான் எங்க வீட்டுல பியூர் சன்ஃபிளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்றேன். இந்தியாஸ் ஒன்லி பிசிக்கலி ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் வித் கவர்மெண்ட் பேட்டன்ட் டெக்னாலஜி. ரீஃபைண்ட் ப்ராசஸ்ல கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்க. www.mysunpure.ங்கிற அவங்க வெப்சைட்ல ஆர்டர் செஞ்சு சன்பியூர் ஆயில வாங்கிக்கலாம்.